மக்கள் சொல்வது கடவுள் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய கொடை. அதனால நீங்க செய்யவே கூடாத ஒரு காரியம் சொல்லுது, தேவையில்லாத கோபங்களை, தேவையில்லாத சாபங்களை, தேவையில்லாத வார்த்தைகளை உங்களுடைய மக்களுடைய தலைகளில் நீங்கள் சுமத்தக்கூடாது. மாமியார்ட்ட கோபம் சொன்னா மாமியார்ட்ட காட்டணும், மாமனார்ட்ட கோபம் சொன்னா மாமனார்ட்ட காட்டணும், வெளியில கோபம் சொன்னா அது வெளியில காட்டணும், பள்ளிக்கூடத்துல கோபம் சொன்னா அது பள்ளிக்கூடத்துல காட்டணும், அலுவலகத்துல கோபம் சொன்னா அது அலுவலகத்துல காட்டணும். இதெல்லாத்தையும் கொண்டு பாவம் ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் மீது நீங்கள் காட்டக்கூடியது மிகப்பெரிய துரோகம். கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கொடைகள் மீது, கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பரிசுகள் மீது, கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் மீது நீங்கள் கொண்டு கொட்டுவது மிகப்பெரிய துரோகம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். கடவுள் எவ்வளவு விசுவாசித்திருந்தால் இந்த பிள்ளை இந்த குடும்பத்தில் வாழ்வது சிறப்பாக இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் விட இந்த பிள்ளை இந்த இடத்தில் வாழ்வது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு குழந்தையை கடவுள் பரிசாக தந்திருப்பார். அந்த குழந்தையின் மீது தேவையில்லாத கோபங்களையும் சாபங்களையும் வார்த்தைகளையும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, கொட்டக்கூடாது. நமக்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய கொடைகள் அவர்கள், நமக்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அவர்கள் என்பதை உணர்ந்து வளர்க்க வேண்டும். அதனால உணர்ந்து திருத்தல்களே கொடுக்கக்கூடாது, திருத்தல்கள் கொடுக்கணும். பிள்ளை தப்பு செய்தா தண்டிக்கணும், பிள்ளை தப்பு செய்தா தண்டிக்கணும். பிள்ளை சரியான வழியை செல்லல அப்படின்னு சொன்னா அது சொல்லி கொடுக்கணும், இந்த வழியை தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு